BBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் ரணிலுடன் நல் உறவுடன் தான் உள்ளனர், அமைச்சர் டக்ளஸ் சொல்கிறார். ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணி நிறைவு பெற்றுள்ளது. அரசியல் பிரச்சாரங்களில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் சிறுவர்களை ஈடுபடுத்துவது குறித்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. அம்பாறை மாவட்டத்து தமிழ் மக்களின் இருண்ட யுகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவளிக்கும் தீர்மானத்தை முடிவெடுத்தேன் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் இடைக்கால அமைச்சரவையில் வடகிழக்கு மலையகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம் பெற்றிருப்பார்கள் என்று கட்சியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணி நிறைவு பெற்றுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதுவரை 84% உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கப்பட்டுள்ளன என்று சிரேஷ்ட பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் எதிர்வரும் 18ஆம் திகதி முதல் 21ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் அருகாமையிலுள்ள தபால் அலுவலகங்களில் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி தமது வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 3ஆம் திகதி முதல் வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அரசியல் பிரச்சாரங்களில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் சிறுவர்களை ஈடுபடுத்துவது குறித்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. அது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பாக ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பித்துள்ளதாகவும் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் பெரியவர்களின் உதவி, தலையீடு அல்லது வற்புறுத்தலுடன் இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் சிறுவர்கள் பங்கேற்பதால் விபத்துக்கள் அல்லது உடல் மற்றும் மன உளைச்சல்களுக்கு உள்ளாக நேரிடும் என அதிகார சபை எச்சரித்துள்ளது. அம்பாறை மாவட்டத்து தமிழ் மக்கள் இதுவரை தமது அடிப்படை பிரச்சனைகளை கூட தீர்க்க முடியாது வாழும் சூழலில் எமது மக்களின் இருண்ட யுகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவளிக்கும் தீர்மானத்தை முடிவெடுத்தேன் என்று முன்னாள் தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் கட்சி தடுமாறி வருகின்றது. கட்சிக்குள் பல கருத்து முரண்பாடுகளும் உறுப்பினர்களிடையே அதிருப்தி நிலையும் அதிகரித்து வரும் நிலையில் அம்பாறை மாவட்ட மக்களுக்கு இது தொடர்பில் தெளிவின்மையும் சலிப்புத்தன்மையும் உருவாகி வருகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அம்பாறை மாவட்டத்து மக்கள் இருண்ட யுகத்துக்குள் உள்ளார்கள். தமிழ் மக்கள் சுயமாக இயங்க முடியாத நிர்வாக தலையீடுகள், கல்வி மற்றும் பொருளாதார ரீதியில் அபிவிருத்தியின்மை, காணி மற்றும் எல்லை பிரச்சினைகள், வேலையில்லா திண்டாட்டம், கரையோர இல்மனைட் அகழ்வு, சுகாதார வசதியின்மை என இன்னோரான பல்வேறுபட்ட அடிப்படை பிரச்சனைகளுடன் வாழ்ந்து வருகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். அந்த வகையில் இக்கட்டான நிலவரங்களில் அவர்களோடு தோளோடு தோள் நின்று பல்வேறு பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்துள்ளேன். எனினும் எமது பிரதேசத்தில் பல்வேறு பிரச்சனைகளையும் தேவைகளையும் முன்கொண்டு செல்ல நெருக்கடியான சூழ்நிலையில் எமது பிரதேசத்துக்கும் நாட்டிற்கும் சரியான தலைமைத்துவம் இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் இடைக்கால அமைச்சரவையில் வடகிழக்கு மலையகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம் பெற்றிருப்பார்கள் என்று கட்சியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் இலங்கையின் பரந்துபட்ட அரசியல் அடையாளத்தை பிரதிபலிக்கும் விதத்தில் இடைக்கால அமைச்சரவையை ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார்.
வடகிழக்கில் உள்ள தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மலையக பாராளுமன்ற உறுப்பினர்களின் உதவியுடன் இடைக்கால அமைச்சரவை ஏற்படுத்துவதற்கு தனது கட்சி முயலும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாங்கள் இலங்கை அரசாங்கத்தையே ஏற்படுத்த விரும்புகின்றோம், சிங்கள அரசாங்கத்தை இல்லை என தெரிவித்துள்ள அவர், அரசாங்கம் சாராத பாராளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்கும் முதலாவது அமைச்சரவையாக இது காணப்படும் என தெரிவித்துள்ளார். தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுடன் ஏதோ ஒரு வகையில் நல் உறவுடன் தான் இருக்கிறார்கள் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதிகளுக்கும் நான் உங்கள் முன்னால் கூறியவற்றிற்கும் நாமே பொறுப்பாகவும் இருப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியலுக்காகவோ அல்லது வாக்குகளுக்காகவோ எதையும் நான் பேசுவதில்லை. உங்களதும் நாட்டினதும் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கும் வேலை திட்டங்களை அவர் செய்து காட்டியுள்ளார் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதே நேரம் மக்கள் நலன் சார்ந்தே எனது அனைத்து செயற்பாடுகளும் அமையும். அதன் அடிப்படையில் தமிழ் மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தை பாதுகாத்து தொடர்ந்து முன்னெடுப்பது அனைவரினதும் பொறுப்பு என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். யாழ்ப்பாண முற்றவெளி விளையாட்டரங்கில் நடைபெற்ற ரணிலால் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார். இதன்போது வடக்கின் விடயங்களை அரசியல் பிரச்சினைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்த முடியாது. அப்பிரதேசத்திற்கு அபிவிருத்தியும் அவசியம். இல்லையெனில் ஏனைய மாகாணங்கள் முன்னேறுகையில் வடக்கு பின்தங்கிவிடும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டினார். வடக்கின் அபிவிருத்தியை போன்றே அரசியல் பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்பேன் எனவும் மாகாண சபைகளை வலுப்படுத்தி அதிகாரங்களை வழங்குவது தொடர்பாக தனது கொள்கை பிரகடனத்தில் உள்ளடக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மத்திய அரசாங்கத்துக்கு உதவும் வகையில் 9 மாகாண சிற்றரசுகளின் கீழ் அபிவிருத்தி வேலை திட்டம் துரிதப்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். தேசிய காணி ஆணைக்குழு மற்றும் உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்படும் எனவும் நவாஸ் ஆணைக்குழுவின் பரிந்துரைமைக்காக எதிர்வரும் 5 வருடங்களில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். முன்னாள் விவசாய அமைச்சர் அனுரகுமார எவ்வாறு தென்னிலங்கையில் மாகாண சபைகளுக்கு எதிராக மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தார் என்பதை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்து மக்களுக்கும் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கிய போதிலும் இந்த விடயங்கள் தொடர்பில் மக்களுக்கு உறுதிமொழி அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ரணில் விக்ரமசிங்காவும் அனுரகுமார திசாநாயக்கவும் ஒரே அரசியல் குழு என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஹபராதுவ பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வைத்தே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 220 லட்சம் மக்களின் மீதும் வரிச்சுமையை அதிகரிப்பதே குறித்த குழுவின் தேவையாகும். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதும் ரணில் விக்ரமசிங்க என்னை தோல்வியடைய செய்ய முயற்சி செய்தார். இந்த தேர்தலிலும் என்னை தோல்வியடை செய்யவே முயற்சி செய்து வருகிறார். வரியை குறைப்போம் என்று கூறி சலுகை வழங்குகின்ற ஜனாதிபதி இன்று 10 லட்சம் பேரின் மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார். லட்சக்கணக்கான சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகங்கள் மூடப்பட்டு இளம் தலைமுறையினரின் தொழில் வாய்ப்பு இழக்கப்பட்டுள்ளது. இதற்கு பிரதான காரணம் பொருளாதாரம் சுருக்கப்பட்டமையாகும். பொருளாதாரத்தை விரிவாக்குவது ஐக்கிய மக்கள் சக்தியின் கொள்கை திட்டத்தில் உள்ள விடயமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ள நாசா விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோரை நேரடி ஊடகவியலாளர் சந்திப்பில் இணைந்து கொண்டனர். இவர்கள் இருவரும் விண்வெளியில் இருந்து நேரடி ஊடகவியலாளர் சந்திப்பில் இணைந்தனர். அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் கையாள தாம் பயிற்சி பெற்றுள்ளதாக புட்ச் வில்மோர் இதன்போது குறிப்பிட்டார். தாம் விண்வெளியில் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் தமது குடும்பத்தினரையும் 2 நாய்க்குட்டிகளையும் பிரிந்திருப்பது கவலை அளிக்கிறது எனவும் சுனிதா வில்லியம்ஸ் தெரிவித்துள்ளார். விண்கலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக இவர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருப்பது எதிர்பாராத விதமாக நீடிக்கப்பட்டது.
8 நாட்கள் பணிக்காக சென்ற இருவரும் 3 மாதங்களாக அங்கு தங்கியுள்ளனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக விண்வெளி வீரர்கள் திரும்புவது 2025 பிப்ரவரி வரை தாமதமாகும் என்றும் நாசா அண்மையில் உறுதி செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.